கலைஞருக்கு காசு கொடுக்காமலே கூட்டம் வரும், ஸ்டாலினுக்கு காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும். 1% ஓட்டு உள்ள கட்சி கூட அவரோட கூட்டணி அமைக்காதுன்னு சொன்னேன். நான் சொன்னதுதானே அதில் நடந்தது. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து கண்டினியூஸாக ஜெயிச்சது இல்லை சார். நம்ம தமிழக அரசியல் வரலாறு சார். போகாது. ஜெயலலிதாவே குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு ஜெயலலிதாவாது ஒன்னாவது செத்த. பன்னீர்செல்வம் ஒண்ணுமே இல்ல சார். எது சார் வச்சு அவருக்கு 13% எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க சார்? இவங்க கொங்குவ மையமா வச்சு அரசியல் பண்றாரு. உங்ககிட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? உங்களை நம்பி யார் சார் வருவாங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி சந்திப்பு. வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். சார், 2026 அதிமுக தேருமா? கஷ்டம். எது வச்சு சார் சொல்றீங்க? பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வர்றதே கஷ்டம்னு நான் சொல்றேன் சார். கூட்டணி அமையாது சார் அவங்களுக்கு. அப்படிங்களா? கண்டிப்பா சார். அவர் எல்லா டோரும் திறந்து வச்சு மாபெரும் கூட்டணி அமைப்பும் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க செக்ரட்டரி கிட்ட எல்லார்கிட்ட கூட்டணி பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கட்சியை வளர்க்க பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஓட்டு வாங்கிறதுக்கு வழியை பாருங்க. கட்சியை 24 முன்னே இதை தான் சொன்னார். 24 முன்னே இதை சொன்னார். ஆமாம். அவரா வேண்டான்னு கலத்தி விட்டு 38,000 ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமிக்கு தென்காசியை கொடுத்தாரு. அவரா வேண்டான்னு விரட்டி விட்ட தேமுதிகவுக்கு 1/2% ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. அதில் பெரிய லாபம். 5-6% ஓட்டு எடுத்து ஜாக்பாட் அடிச்சிட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி வாக்கா மாறிட்டு. பட் அவருக்கு நிலைமை 1% ஓட்டு உள்ள கட்சி கூட அவரோட கூட்டணி அமைக்காதுன்னு சொன்னேன். நான் சொன்னதுதானே அதில் நடந்தது. ஆனால் 2026 அப்படியே போயிடுமா? 2026 அதிகமாக ஆண்ட கட்சி இல்லை சார். அவர் ஆண்ட கட்சி. தலைமை ஜெயலலிதாவா இருக்காங்க. ஜெயலலிதா இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவானா குட்டிக்கண்ணன்? எம்ஜிஆர் இருந்தால் சொல்லுவானா? எ டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டி குட்டிக்கண்ணன். சார், இப்போ அவர் யாருமே தான் தான் பொதுச் செயலர், தான் தான் இது நம்ம தான் அடுத்த இது ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரா சார்? சொல்ல தான் செய்யணும். அப்படி சொன்னால் தான் இருக்கிறத காப்பாற்ற முடியும். அப்படின்றீங்க? கண்டிப்பாக சார். இருக்கிறத காப்பாற்ற முடியும் அப்படின்னா என்ன, எது சொல்ல வரீங்க? கட்சியை காப்பாற்ற முடியுமா, அவரை காப்பாற்றிக்க முடியுமா? அவரை காப்பாற்றுறது தான் மெயின். அவரை காப்பாற்றிக்கிட்டு கட்சியை காப்பாற்றிக்கணும். அவர் தான் கட்சின்னு நினைக்கிறாரு. விழுந்த ஓட்டு தனக்கு தான் நினைக்கிறாரு. சொல்லிட்டார 2019 அதிக ஓட்டு எடுத்துட்டோம், நானே பிரச்சாரம் பண்ணி எனக்கு விழுந்த ஓட்டுன்ட்டார. ஆமாம். 2019 விட 1% அதிகமாக. ஆமாம், உண்மைதான். அந்த ஓட்டு அவருக்கு ஓட்டு தான். இதே மாதிரி. ஆமாம் சார். பெரிய கூட்டணி இல்லாமல் வந்திருக்காங்கல்ல சார். ஆமாம், இதே மாதிரி சொல்லி திருப்திப்பட்டுவிட வேண்டியதுதான். திமுக தொடர்ந்து ஜெயித்துட்டே இருப்பாங்க அணியோட நின்று. சார், அப்படி இருந்தவர் இப்படி திடீர்னுட்டு 10 to 15% குறைஞ்சி போனதுக்கு மூத்த ஆண்களும் பெண்களும் இறந்ததுனால தான் நம்மளுக்கு குறைஞ்சி போச்சுன்ட்டு இன்னும் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு சார். அப்போ நியூ ஓட்டர்ஸ் நமக்கு வரல, நியூ ஓட்டர்ஸ் நம்ம பக்கத்தில் இல்லைங்கிறாரு. அப்போனா வயசான கட்சியாக ஆகிப்போச்சு இப்போ அதிமுக. கண்டிப்பாக நீங்கள் அதிமுக மீட்டிங்கில் சேர் போட்டிருந்தாங்கன்னா 50 வயசு கிலோ உள்ளவங்க யார் இருப்பா அதிமுக மீட்டிங் சேரில்? எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க. கண்டிப்பாக. அது பைப்போலர் பொலிட்டிக்ஸ்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கும் வேறு வழி கிடையாது. கருணாநிதியா ஜெயலலிதாவான்னு புரட்சி தலைவியா முத்தமிழ் அறிஞரான்னு முடிவு எடுத்தாகணும். சார், இப்போ மல்டிபோர்டர் ஆகிட்டு. சார், இப்போ 40% இளைஞர் இருக்காங்க. அவங்க வாக்கை கவர்றதுக்கு நம்ம ஆக்ஷன் இறங்கணும்னு சொல்லியிருக்காரு. அது முடியுமா அவரால்? அது நல்ல முயற்சி, பாராட்டுறேன். நான் எடப்பாடியை கண்ணை மூடிட்டு குறை சொல்ல மாட்டேன், புல் டவுன் பண்ண நிற்கிறேன். பட் விஜயோ எடப்பாடியோ யாரையும் கண்ணை மூடிட்டு குறை சொல்ல மாட்டேன், மெரிட்டை சொல்லி தான் அடிப்பேன். அவர் முயற்சி பண்ணுறது நல்ல விஷயம் தான். முடியாது சார். இளைஞர்கள் அவருக்கு வாக்கு போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க? வாய்ப்பு இல்லை. முன்னாடியே புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பிலே நியூ ஓட்டர்ஸில் எடப்பாடியோட சீமான் மேலே இருக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பு புதிய தலைமுறையில் வந்தது. சார், இப்போ 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தல் பார்த்தினா இளைஞர்களுடைய போட்டி மாதிரி தானே தெரியுது. அப்போ இருக்கிறப்ப அதிமுக வயசானவங்க மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வயசான மாதிரி தானே இருக்குது. அதனால் ஆட்சி அமைக்க முடியுமா? இல்லைப்பனா இருக்கிற பர்சன்டேஜ் ஓட்டாவது வாங்க முடியுமா? முடியாது. 20 கீழே குறைஞ்சி போயிடும். பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வருவாராங்கிறதே கேள்விக்குறியாயிடும். அவர் எல்லாரையும் விட்டுக்கிட்டு அடுத்து அதிமுக ஆட்சி தான் அதிமுக ஆட்சி தான்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தப்பு இல்லை, அவர் அந்த பிரச்சாரம் தான் பண்ணணும். ஏன்னா அவர் தோக்குறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துட்டு போடக்கூடியவரும் இல்லை. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா அறிவித்தவர், குடிமராமத்து பணிகள் பண்ணவர், நிலையான ஆட்சி பண்ணவர், டேக் இட் ஆர் லீவ் இட் ஆவரை தான் பாஜகவுக்கு கொடுத்தவர். பட்
நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாட்ட ஆயிட்டாரு. பல இஷ்யூஸ் பிரச்சனை வந்ததில் அவர் திணறிட்டார். பாருங்க, இப்போ கொங்குல எதிர்க்கட்சி தலைவராக வராமல் பேருவோமோங்கிற அச்சத்தில் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த அந்த இடஒதுக்கீட்டுக்கு இவர் நான் தான் கொண்டு வந்தோன்னு ஆதரவு கொடுத்துட்டாரு. பாருங்க, அருந்ததிக்கு 3.2% கலைஞர் கொண்டு வந்தது இவர் நான் ஆதரிச்சேன், நான் தான் காரணம், நானும் காரணங்கிறாரு. சீமான் இதை பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாதிப்பு, தமிழர்களுக்கே பாதிப்பு, என் மக்கள் இடத்த எப்படி எடுத்து கொடுப்ப, பொதுவில் இருந்து கொடுத்துருக்கணும்னு அவர் எடப்பாடியும் அடித்து அந்த போர்க்குலத்தை பூண ஆரம்பிச்சிட்டாரு. இது மக்கள் மத்தியில் பறையர் தேவேந்திர ஓட்டை சுத்தமாக அதிமுக இழந்துருமோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இப்போவே இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் வருது. வேலைக்காக போராடக்கூடிய அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வந்து நமக்கு பெரிய அநீதி அழைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் வந்து இதை எதிர்த்தாங்க. அம்மையாருக்கு ஏதோ குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு அம்மையாருக்கு கருத்தை புறக்கணிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி நமக்கு அநீதி அழைச்சிட்டாருன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிட்டாங்க. இவருக்கு என்னன்னா எதிர்க்கட்சி தலைவராக வரவிடாமல் போயிடுவோன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறானே, இது அருந்ததியர் ஓட்டு இல்லாமல் கொங்கு வேளாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால அருந்ததியருக்கு ஆதரவாட்டு கொங்குவை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டை மையமாக வச்சு அரசியல் பண்ணாங்க. கருணாநிதிக்கு அதிகாரம் இல்லைன்னு வாங்கி அடித்தாங்க. இவங்க வந்து கொங்குவை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறாரு. சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சமயத்தில் நடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை அடுத்து அதிகமாக ஓட்டு வாங்கினது அதிமுக தானே சார்? கண்டிப்பாக அதிமுக தான் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள வித்தியாசம் 24. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5. இது வந்து 2ஆம் இடத்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துடும், அதிமுகவை கீழே தள்ளிருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 2019 வாங்கின ஓட்டை விட, அதாவது திமுக கூட்டணி வாங்கின ஓட்டை விட கம்மியாக தானே ஆகிட்டு இருக்கு. இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக 46% தானே வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லை. கமலஹாசன் ஆதரிச்சும் கம்மியாக இருக்குது, 47% வாங்கியிருக்காங்க. சரி, இந்த 47% வாங்கின கூட்டணியிலேருந்து யார் வெளியே போவா? இந்த 47 ராகுல மையமாக வச்சு வரல, ஸ்டாலினை மையமாக வச்சு வந்திருக்கு. சார், இது 2024 பாராளுமன்ற தேர்தல் ராகுல மைய வச்சு தானே சார் இங்கே அவர் ஓட்டு அறுவடை செஞ்சுருக்காரு. நீங்கள் என்ன சார் மாற்றி சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இல்லை, ஸ்டாலினுக்கு என்ன சார் இருக்குது இங்கே? அவர் ஒரு ஃபெமிலியர் லீடர், கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. கலைஞருடைய மகன், ஒரே இதுதான். வேற என்ன சார் அவர்கிட்ட இருக்குது? அது உங்கள் கருத்து, அது நான் கோவப்பட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற வாரன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. நான் மாற்றி மறித்து சொல்ல மாட்டேன். அப்போவே நான் சொன்னேன், இந்தியாவை பற்றி ஒன்றும் மு க ஸ்டாலின் கவலைப்படாண்டாம், அது எங்கள் மோடி காப்பாற்றிக்குவார். நீங்கள் தமிழ்நாட்டோட நின்றுடுங்க மிஸ்டர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 35 எம்பி வருவீங்க, 4லேயும் நீங்கள் போட்டியில் இருக்கிறீங்கன்னு தான் என் கருத்தை சொன்னேன். 48% வாக்கு வாங்குவாருன்னு சொன்னேன். 47 வாங்கியிருக்கிறாரு. இது நீங்கள் கூர்ந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் யார் சொன்னான்னு பார்த்தா உங்கள் நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது தான் 10 கரெக்டாக வந்திருக்குது. பலர் சொன்னதும் பல்ப் வாங்கிட்டு போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சார், இதே தான் 1996 ஜெயலலிதா தோத்தாங்க சார் சட்டமன்ற தேர்தலில். 2001 ஜெயிச்சாங்க சார். அப்படியே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து கண்டினியூஸாக ஜெயிச்சது இல்லை சார். நம்ம தமிழக அரசியல் வரலாறு சார். அதில் என்ன அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதில் என்ன பிரச்சனைன்னா, ஜெயலலிதா 99 மக்களவைத் தேர்தலில் தோத்தாலும் 5% வாக்கு தான் திமுக கழகத்தோட ஜெயலலிதா மேரு குறைவு. இங்கே 24% வாக்கு ஸ்டாலினோட குறைவு. கலைஞரோட பெரிய தலைவராக போயிட்டார் ஸ்டாலின். கலைஞருக்கு இந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எடப்பாடிக்கும் வந்து எடப்பாடி கூட்டணிக்கும் 5% தான் குறைவு. அதனால தேமுதிக மாறினாலே எடப்பாடி 3வது போகிறதுக்கும் ஒரு ஆபத்து இருக்குது. சார், நீங்கள் வந்து 2020 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி 3% தான் சார் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு இல்லை. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தானே ஓட்டு போடுவாங்க. பன்னீர்செல்வம் போனதும் 33-13 போயிட்ட. பன்னீர்செல்வம் 13% ஓட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார. எங்க சார் 13% காலி பண்ணாரு? அவர் ஒரே ஒரு தொகுதி தான் நின்று எந்த இதை அடிப்படையில் அந்த புள்ளி வந்து சொல்றீங்க? 33 பன்னீர்செல்வம் கடைசியாக இருக்கும்போது 33 இருந்தது. அவர் போன பிறகு 20 ஆயிட்டு. சார், அவருக்கு 13% இருக்குன்றீங்க. 13 காலி பண்ணிட்டார். அவருக்கு ஒண்ணு இருக்கு. நான் கேட்கறது அவருக்கு 13% இருக்கா? அவர் போனதுல 13 காலி ஆயிட்டு. சார், எதனால எது வச்சு அப்படி சொல்றீங்க? அவர் போனதுனால அவருக்கு என்ன சார் இருக்கு? இது வந்து ஓபிஎஸ்க்கு என்ன சார், பன்னீர்செல்வருக்கு என்ன சார் இருக்கு? என்ன சின்ன இருக்கா, எது இருக்கு? அவர்கிட்ட பின்னாடி என்ன சார் இருக்கு? பன்னீர்செல்வம் போனனால எடப்பாடி கட்சி ஜாதி கட்சி ஆயிட்டு. ஜெயலலிதா எதிர்த்த இடஒதுக்கீடையே ஜாதி அடிப்படையில் கொங்கு வேளாள கவுண்டர் எம்எல்ஏ ஆகணும்னா அருந்ததியர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அந்த ஜெயலலிதாவை மீறியே ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு நான் தான் கட்சி,
சாமிக்கு தான் அர்ச்சனை, செல்விக்கு இல்லைன்னு ஜெயலலிதாவை உதாசீனப்படுத்திக்கிட்டு அவர் அருந்ததி இட ஒதுக்கீடு இன்னைக்கு ஆதரிக்கிறாருன்னு சொன்னா அது பன்னீர்செல்வம் வெளியே போய் இது ஒரு ஜாதி கட்சிங்கிற அளவுக்கு 2 ஜாதி கட்சிங்கிற அளவுக்கு ஆகி போனதுதான் காரணம். அதை சீமான் பிடிச்சிட்டாரு. இப்ப தமிழ் ஜாதிகளான பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் எடப்பாடி பழனிசாமி அநீதினு அடிக்கிறாரு. பறையரும் தேவேந்திர குல வேளாளர்களும் சீமான் முன்னாடி நின்றுவாங்கன்னு ஸ்டாலினே பதறாரு. கோவி செழியனுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, தேவேந்திர குல வேளாளருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அரசியல் வந்து திமுக அதிமுகங்கிறத மாறி அட்டவணை பிரிவு சமூக மக்கள் மத்தியில் அருந்ததியர்களோட முருகனுக்கு மத்திய அமைச்சர், 3 ராய்சபா, 3% இடஒதுக்கீடு, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் 4 சீட்டும் அருந்ததியர்களுக்கு வர்றது, இது பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அதிருப்தி. அதை பற்றி கவலைப்படாமல் கொங்குல ஜெயிக்கிறதுக்கு என்ன அரசியல்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுக்க, சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்குமாக போர்க்குலம் பூண்டு என் தமிழ் சாதிகளுக்கு அநீதினு சொல்ல, கருணாநிதியை ஒருமையில பேச, இது பெரிய மாற்றங்கள் இங்கே வந்துட்டு இருக்கு. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்ப்பாக எப்பயுமே ரூலிங் பார்ட்டிக்கு 5% ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும். அதோடு இப்போ வந்து குடும்ப ஆட்சி அப்படியே தொடருது. அப்படி பொதுமக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட, அது அறிவு சார்ந்த தமிழக மக்கள் இது எடுபடாது இல்லை, அப்படியே அதிமுக போறது வாய்ப்பு இருக்கு இல்ல? போகாது. ஜெயலலிதாவே குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு ஜெயலலிதாவாது ஒன்னாவது செத்த ஜெயலலிதாவால் என்ன பண்ண முடியும்னு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா கருத்தை கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு வேற முடிவு எடுத்துட்டு நிமிர்ந்து நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அப்படியே எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்தாலும் தமிழக மக்கள் புத்திசாலிகள், ரொம்ப அறிவாளிகள். அப்படி இருக்கிறப்ப திமுகவில் இவ்வளவு ஆன்டி பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், கூட்டணி தான். அப்படி இருக்கிறப்ப ஏன் மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க? கண்டிப்பா அண்ணாமலை 2வது வந்து எடப்பாடி 3வது போயிருவாரு. பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தையும் எடப்பாடி இழந்துருவாரு. பொறுத்திருந்து பாருங்க சார். எப்படி சார் அண்ணாமலை 2வது இடத்துல வருவாரு? அவருக்கு என்ன சார் இருக்கு? இங்க வந்து மதவாத கட்சிக்கே இங்க இடம் கிடையாது சார். சரி, கேரளாவில் ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க, இங்க ஜெயிக்க முடியுதா? இதுக்கும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் 8 முறை வந்தாரு யாரு? மோடி. அப்ப கூட தேரலையே, எடப்பாடியும் தேரலையே. 5% தானே வித்தியாசம். ஆனா எதிர்கட்சியாக அவர் தான் அதிகமா பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு. உண்மைதானே? 5% அதிகம் தானே. தேமுதிக என்டிஏக்கு போறாங்க சார். அதே இருங்க, அதே 2020 சட்டமன்ற தேர்தலில் 3% அதே எடப்பாடி தான் சார் முதல்வராக இருந்து காட்டியிருக்காரு. அதே பன்னீர்செல்வம் இருந்தனால தான் நடந்து. பன்னீர்செல்வம் போனதும் வன்னியர் கட்சி அறகுறை வெள்ளாள கொண்ட கட்சி ஆயிட்ட சார். பன்னீர்செல்வம் ஒண்ணுமே இல்லை சார். எது சார் வச்சு அவருக்கு 13%, 13% எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க சார்? 13% அவரால் நீங்க போற போக்க அள்ளி விடுறீங்களா? 1% தான் அவருக்கு, 13% அவரால் குறைஞ்சிடுச்சு. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அவன் 33 எடுத்தது 20 ஆயிட்டாரு. 2 ஜாதி ஒரு ஜாதி கட்சி வன்னியர் கட்சி அறகுறை வெள்ளாள கொண்ட கட்சி ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி. அந்த ஆதாரத்தில் சொல்றேன். இல்ல அந்த ஆதாரம் 13% குறைஞ்சதுனால அது பன்னீர்செல்வத்துக்கு நீங்களா ஒதுக்கிறீங்களா? அப்படி நான் ஒதுக்கல. பன்னீர்செல்வம் 1% தான். அவர் 4-5 சீட்ல நின்றுக்கணும். அவர் 1% தான். அவரால் 13% போயிட்டுன்னு சொல்றேன். சரி சார். இப்போ நீங்க சொல்றீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்துல தான் வருவாரு, 2வது இடத்துல பாஜக அண்ணாமலை தான் வருவாருன்றீங்க. என்டிஏ வரும்னு சொல்றேன். என்டிஏ சார் என்னது? தமிழக மக்கள் ரொம்ப அறிவாளிங்க சார். பாஜக எல்லா இடத்துல காலு ஊனுச்சு, ஆனா இங்க காலை ஊன முடியல. என்ன அப்படி ஒண்ணு நீங்க ஏமாளி? உங்க கணக்குல எனக்கு தமிழக மக்கள் என்ன ஏமாளிங்களா? 5% தானே குட்டி கண்ணன் வித்தியாசம். என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும். தேமுதிக வந்தா ஈக்குவல் ஆயிரும்ல கண்ணன் சார். அங்க கூட்டணி இருந்து சார், அப்ப கூட இங்க கூட்டணி அதிமுக ஓட்டு வச்சு இவர் வந்திருக்காரு சார். 2019 பாராளுமன்ற தேர்தல் விட 2024 1% அதிகமா வாங்கியிருக்க சார். அது உண்மைதானே. ஆனா தேமுதிக எடப்பாடியை வச்சு தேராது, சீட்டு வர முடியாதுங்கிற முடிவு எடுத்துட்டாரு. கிருஷ்ணசாமி நீங்க இடஒதுக்கீட்டுல நிலைமை ஜெயலலிதா முடிவை மாத்தினது தப்புன்னு அவரே எடப்பாடி தேரமாட்டாருன்னு எடப்பாடி எதிர்த்து போயிட்டாரா கிருஷ்ணசாமியை கூட்டணி கட்சி? நீங்க எப்படி சார் 2026 கட்டாயமா திமுக கூட்டணி தான் வெற்றி பெற எந்த அடிப்படை சொல்றீங்க சார்? நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொல்றது தெரியுமா? 2வது இடத்துல பாஜக வரும், 3வது இடத்துல அதிமுக வரும். நீங்க அந்த நீங்க அப்பனா முதல் இடத்துல திமுக வருதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றதை எடப்பாடியை கேட்க சொல்லுங்க. திமுக ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன். அப்படியே சார்? கண்டிப்பா. பிரசாந்த் கிஷோர் விட நீங்க இதுவா?
சார் நான் கண்டிஷன் சார் போடுறேன் சார். நீங்க உங்ககிட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? உங்களை நம்பி யார் சார் வருவாங்க? வரலன்னா போறாங்க, போயிட்டு போறாங்க. மூணாவது போயிட்டு போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் இழந்து போறாரு. எனக்கு என்ன சார்? நீங்க வந்து இப்படியே நீங்க அதிமுக வராதுன்னு ஒரு கட்டமைக்கிற அவர் சொல்றது உண்மைதானே? இந்த ஊடகங்கள் இப்படி கட்டமைக்கிறாங்க, சில பேர் இப்படி கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றது உண்மைதானே எடப்பாடி சொல்றது? அது ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசம் மன்னிப்புன்னு சொல்லும்போது அடிமையாட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அதை சொல்றதுக்கு ஏன் குத்துது கொடையுது ஜாதி ஆணவம் தலை தூக்கிட்டு நிற்குது? சொல்ல வேண்டியது தானே இப்போ. அதனால தானே திருநெல்வேலி 8% போனாரு, நார்வேல 4% போனாரு. நாடார்கள் ஏமாளிகள் இழிச்சவாயர்களா? சார் இப்ப இருக்கிற பொசிஷன்ல திமுக கூட்டணி வலுவாக இருந்த கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஆனா பின்ன கீழே அப்படியே புகஞ்சிட்டு இருக்காங்க சார் ஜனங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இது ஏற்கனவே இது குடும்ப ஆட்சி அப்படின்ட்டு இன்றைய இளைஞர் அதெல்லாம் ஏத்துக்குவாங்களா? அதான் அவங்க ஓட்டு சீமானுக்கு போகும், அண்ணாமலைக்கு போகும், எடப்பாடிக்கு ஓட்டு மேலும் குறையும். சார் விஜய் வேற வராரு சார். அப்படி இருக்கிறப்ப டிஎம்கே ஓட்டு குறையுங்கள. அங்க விஜய் ஆதரவாளர் நிறைய பேர் இன்னும் கேட்டா அவருக்கு கொடியேற்றது வரப்ப அதே திமுக காரங்க செல்ஃபி எடுக்க போறாங்க சார். அப்பனா என்ன தெரியுது? திமுக ஓட்டு விஜயால் பாதிக்கப்பட போது நல்லா தெரியுது இல்ல, ஆதாரத்தோட வருது இல்ல. விஜயகாந்த் வரும்போதும் ரெட்டலை ஓட்டு தான் பாதிச்சு, கமல்ஹாசன் வந்தபோதும் ரெட்டலை ஓட்டு தான் பாதிச்சு. விஜயால பெருசா பாதிக்காது, கொஞ்சம் பாதிச்சாலும் ரெட்டலை ஓட்டு தான் பாதிக்கும். சினிமா நடிகர்கள் வழி நடத்தின கட்சி சார். நீங்க எப்படி சார் கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப அவரை விட பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் மாதிரி சொல்றீங்க? அவரோட தேர்தல் வெற்றியில சாதனை படைச்சவர். கலைஞர் வன்னியர்னா பயப்படுவார். ராமதாஸுக்கு இடஒதுக்கீடும் கொடுத்துக்கிட்டு ஏமாளியா போய் நின்னாரு. காமராஜ் எதிர்ப்பு ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் வந்து பதற்றத்தில் பரிதவித்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு எதிர்ப்பு ஓட்டை எம்ஜிஆர் இழந்து பரிதவித்து நின்னாரு. இந்த மாதிரி கலைஞருக்கு தப்புகளுக்கும் அஞ்சு அரசியல் பண்ணதுக்கும் 1000 உதாரணங்கள் சொல்லலாம். அதனால தான் அவர் வந்து எம்ஜிஆர் போன பிறகு 20 எம்பிக்கள் எந்த காலமும் ஜெயிக்கல. ஸ்டாலின் 2 தடவை 20 எம்பி தாண்டிட்டாரு. கலைஞர் வந்து தனி மெஜாரிட்டியே பெறல. ஸ்டாலின் வந்து தனி மெஜாரிட்டி பெற்றுட்டாரு. 3 தொடர் வெற்றி ஸ்டாலின் பெற்றுட்டாரு. ஸோ கலைஞர் அங்கங்கே பயந்து கஷ்டப்பட்டு தோத்த அரசியல் பண்ணதுக்கும் ஸ்டாலின் கம்ஃபர்டபுளாக 3 தேர்தலில் வெற்றி நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் கருத்து குருடர்கள் திமுகவிலே அந்த கருத்து குருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கருத்து குருடர்கள் இன்னும் கலைஞர் மயக்கத்திலேருந்து வெளியே வரல, யதார்த்தத்துக்கு வரல. கடந்த காலத்தின் கைதிகளாட்டே கும்பகர்ணர்களாக இருக்கிறாப்புல குய்வைவா கரண்ட் பொலிட்டிக்ஸை கரெக்டாக ஆணித்தரமாக நடுநிலையோட நியாயமாக பார்க்கவங்க சொல்லுவாங்க. கலைஞரோட ஸ்டாலின் எங்கேயோ மேலே போயிட்டாரு. ஜெயலலிதாவுக்கு பாதி தான் எடப்பாடி இருக்கிறாருங்கிறது டேட்டாவும் உண்மை நிலவரத்தை தெரிஞ்ச நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், நடுநிலையானவர்கள் சொல்லுவாங்க. சும்மா வன்மத்திலையும் காழ்ப்பணத்திலையும் பேசுகிறவங்களுக்கு டேட்டா அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க விருப்பத்தையும் அவங்க ஆசையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் விருப்பத்தையும் ஆசையும் சொல்லக்கூடியவனே என் நண்பர் குட்டி கண்ணனுக்கு தெரியும். சார் நீங்க வந்து எப்படி நடுநிலையாளர் ரொம்ப சுத்தமானவர்ன்ட்டு ஸ்டாலினுக்கு சான்றிதழ் கொடுக்குறீங்க? இல்ல நான் கொடுக்கல. அப்படிதானே நீங்க சொல்றது? சார் இப்ப வந்து சார் கண் எதிரிலேயே கையில வாங்கி இது பண்ணியிருக்க செந்தில் பாலாஜி திருப்பியும் அதே மதுவிலக்கு அதே மின்சாரத்துறை கொடுத்துருக்காங்க. இது தமிழக மக்கள் தெரியாதா? இது வரைக்கும் 3 வருஷத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப சர்க்கிள்னு சொல்றாங்க சார். இது நான் என்ன சொன்னேங்கிறத குட்டிக்காரன் முதல்ல புரியணும். தேர்தல் வெற்றி தான் நான் சொன்னேன். கலைஞருக்கு காசு கொடுக்காமலே கூட்டம் வரும், ஸ்டாலினுக்கு காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும், காசு கொடுத்தாதான் ஸ்டாலினுக்கு கூட்டம் வரும். அப்படி இருக்க எப்படி சார் அவரை நம்பி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்களே. அது அதிமுக வலுவாக இல்ல, அதனால அந்த ஓட்டு வந்தது. கூட்டணியை வச்சுதான் அவர் ஓட்டிட்டு இருக்க கதையை ஓட்டிட்டு இருக்காரு. அவரே அதுதானே சொல்றாரு, கூட்டணின்னு வெட்டின்னு தானே சொல்றாரு. நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா இப்ப இருக்க நடக்கிற நிலவரம் பார்த்தா திமுக மேல அதிருப்தி அதிகமா இருக்கு. எல்லாருமே பதிவு பண்றாங்க. இப்ப அதுவும் செந்தில் பாலாஜிக்கு இந்த திரும்பவும் அமைச்சர் ஆக்கினது, திரும்ப அதே இலாக்கா ஆக்கினது, உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குது, இதெல்லாம் தமிழக மக்களிடையே பெரிய அதிருப்தி உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்களே. அது அண்ணாமலையும் ட்வீட் போடுறாரு, சீமானும் நம்ம ஜாலியா பரபரப்பா பண்றாரு, எடப்பாடியும் அறிக்கை விடுறாரு. 3 பேர் அதை பற்றி பேசுறாங்க. இப்ப அதிமுக இந்த சீன்லயே இல்லைன்றீங்களா? எடப்பாடியும் அறிக்கை விடுறாருன்னு சொல்லிட்டேன், சீன்லே இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். 3 பேர் பங்கு போடுறாங்கன்ற. சரி, நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சிதஞ்சு போயிருக்க, அது வந்து திமுக கூட்டணிக்கு திமுக ஃபேவரபுளா ஆகும்ன்றீங்க 2026 தேர்தல். அதைத்தானே சொன்னேன். நான் சொன்னதை எல்லாரும் இப்படிதானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க. அதைத்தானே நான் சொல்றேன் கண்ணன். நான் சொல்றதை எடப்பாடியை கேட்க சொல்லுங்க. ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன் சார். இதே திருப்பி நான் சொல்றத 96 இது உதாரணத்தை சொல்றேன் சார். 4 இடத்துல தான் சார் வந்தது அதிமுக.
உன்னை கேட்டால் ஜெயலலிதா தோத்து போச்சு சார். அவங்க கரப்ஷன், அதனால் 91 96 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் இல்லை. நீங்கள் இப்படி தான் ஆட்சி நடத்தியிருக்கீங்க, நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன். ஆனால் 2001 தலைகீழ மாறிச்சு இல்லை? மாறிச்சு. மூப்பனார் ஐயா இருந்தார், ராமதாஸ் ஐயா இருந்தார், சிபிஎம் இருந்தது, சிபிஐ இருந்தது, முஸ்லீம் லீக் இருந்தது. இவ்வளவு ஐயாக்களும் கூட்டணியும் பெருசாக இருந்தது. ஜெயலலிதா அம்மா ஜெயித்தாங்க. எடப்பாடி கூட டாக்டர் ஐயாவை தவிர யார் கூட்டணி போனாலும் லாபம் இல்லை. டாக்டர் ராமதாஸ் ஐயாவை தவிர யார் கூட்டணி போனாலும் கெட்டவனை தொட்டாங்கதையா. திருமாவளம் போனால் காலி, சைனட் சாப்பிட்ற மாதிரி. காங்கிரஸ் போனால் இந்தியாவிலையும் இந்தியா கூட்டணி காலி, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் காலி. தென் சீமான் அருந்ததியருக்கு ஆதரவானவர் எடப்பாடி பழனிசாமி, தேவேந்திர குல வேளாளர் பறையருக்கு ஆதரவானவன் நான். தமிழ் ஜாதிகளிலேயே அவர் கவுண்டர், இவர் நாடார். கவுண்டர் அருந்ததிக்கு ஆதரவானவர், நாடார் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கு ஆதரவானவன்னு தட்டி தூக்கிறோன்னு நிமிர்ந்து நிற்கிறாரு. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1.1 எடுத்தவர், எடப்பாடியின் சமூக நீதி சூறையாடலை பலகீனப்படுத்தி 8.2 எடுத்தவர், இன்னைக்கு 10-15 பேர் ஒன்று துணிஞ்சு நிற்கிறாரு சீமான். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா அம்மையார் கூட கம்பேர் பண்ணுறீங்க? யார் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வர்றதுக்கு தயாராக இருக்கிறா? யாருக்கு லாபம் வரும்? டாக்டர் ஐயா ராமதாஸ் தவிர யாருக்கும் எடப்பாடி பழனிசாமியால் லாபம் இல்லை. வேணா தம்பி வேல்முருகனுக்கும் ஒரு லாபம் வரலாம். இதுதான் உண்மை குட்டி கண்ணன். இல்லை நீங்கள் 2006 உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஜெயலலிதா இருக்கிறப்ப எவ்வளோ இடத்துல ஜெயிச்சாங்க, அதுவே 2021 எடப்பாடி தலைமையில் எவ்வளோ இடத்துல ஜெயிச்சாங்க அதிமுக? 75 இடம் கூட்டணியோடு சேர்த்து. கண்டிப்பா அதுல இருந்து அப்பனா எடப்பாடிக்கு இன்னும் அதிருப்தி இல்லை. அவர் மேல மக்கள் அவருடைய ஆட்சி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஏன் 2026 அதை நினைச்சு ஓட்டு போட மாட்டாங்க? 10.5 கொடுத்ததுனால ஓட்டு கிடைச்சது. தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய சமூகம்னு அமித்ஷா காசி பல்கலைக்கழகத்தில் சொன்னார். அதை பாஜக பண்ணி கொடுத்தாரு, ஓட்டு கிடைச்சி. இடியால ஓட்டு கிடைச்சிது. கற்பர் கூட்டம் வேலு யாத்திரையில் ஓட்டு கிடைச்சிது. அருந்தையர் சமூகத்தை சேர்ந்த முருகனை மோடி மாநில தலைவராக்குனால ஓட்டு கிடைச்சிது. இதில் இந்துத்துவ இன்னைக்கு அவர்கிட்ட இல்லை, முருகன் அவர்கிட்ட இல்லை. 10.5 அவர்கிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் ஏமாந்துட்டாரு. தேவேந்திர குல வேளாளர் அவர்கிட்ட இல்லை, 10.5 மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. வன்னியர் பெல்ட்டில் நல்லா இருக்காரு. நாடார் பெல்ட்டில் இல்லை, முக்குலத்தோர் பெல்ட்டில் இல்லை, கொங்கு வேளாளர் பெல்ட்டில் இல்லை. 10% ரெட்டவலம் போட்டாரு. புத்திசாலித்தனமான பிராமணர்கள் புரிஞ்சுட்டாப்புல. ஸ்டாலின் எதிரி, இவர் நாணயமற்ற நண்பர். நாம பாஜகவுக்கே ஓட்டு போடுவோம்னு தென்சென்னையில் பிராமணர்கள் பாஜக பக்கம் போயிட்டாப்புல. யாருக்கும் நம்பகத்தன்மையற்ற ஒருத்தராட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை 10.5 வன்னியர் சமுதாயம் தான் காப்பாற்றி நிற்குதே தவிர கொங்கு வேளாளர்களே அண்ணாமலை பின்னாடி போயிட்டாப்புல. செந்தில் பாலாஜியும் கொங்கு வேளாளர்ல அடுத்தால கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி வலையினப்படுத்துவார். இதுதான் யதார்த்த நிலைமை. நான் கிரவுண்ட் பொலிட்டிஷனை பிராக்டிகல் பொலிட்டிக்ஸை சொல்றேன். நீங்க கடந்த காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, கடந்த காலத்தின் கைதியாவே இருந்துட்டு இருக்கீங்க. நான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவர் சமநீதியை சூறையாடி ஆடுறாரு நான் சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இருக்க ஆளுமைக்கும் ஈர்ப்பு சக்திக்கு முன்னாடி 1.1 தாண்ட முடியாத சீமான் 8.2 போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டி இல்லை, சமூக நீதியை எடப்பாடி பழனிசாமி சூறையாடுறாருங்க தான் காரணம். அப்போனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதிமுக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கரைஞ்சிக்கிட்டே வருதுன்றீங்க. நீங்க இப்ப சீமான் எடுத்து 8% அதிமுக ஓட்டு தான்றீங்க. கண்டிப்பா அதிமுக ஓட்டு தான். ஆனா அதை விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்ன மாதிரி எடுக்கல, கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்ற மாதிரி எடுக்கல. சீமான் வேற ரூட்ல எடுக்கிறாரு சார். ரெட்டலை இருக்கு சார், ரெட்டலை இருக்கு சார். இன்னும் அதுக்கு மவுசு குறையல சார். எம்ஜிஆர் இருக்கா சார், அவருடைய மவுசு குறையல சார். ஜெயலலிதா இருக்கா, அந்த மவுசு இல்லை சார், இருக்கு சார். இவ்வளவு ஃபேக்ட் இருக்கிறப்ப அதிமுக ஏன் 2026 ஜெயிக்க கூடாது? எடப்பாடி ஏன் முதல்வர் ஆக முடியாது? ரெட்டல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மகத்தான மாமனிதர், வள்ளல், இரக்கம் குணம் கொண்டவர். ஜெயலலிதா போல்டான லீடர். இதெல்லாம் இருந்தும் கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலி 8%, ராமநாதத்தில் 9%, தேனியில் 13%, தென் சென்னையில் பிராமணர்கள் தூக்கி அடிச்சுட்டாங்க, மத்திய சென்னையில் பிறமொழியாளர் தூக்கி அடிச்சுட்டாங்க, கோயம்புத்தூரில் வேலுமணி இருந்தும் 17%. இப்படி போன அதிமுக எடப்பாடி தலைக்கிட்ட இதெல்லாம் இருக்கனால மேலும் இது கீழே தான் போகும் சார். நான் திருப்பியும் சொல்கிறேன் சார், பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறு சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், 91 வரைக்கும் காங்கிரஸ் தான் அதிகமாக கூட்டணி, திராவிட கட்சிகளோட கூட்டணி அதிகமான தொகுதி நிற்கும், அதிகமாக இடங்களை இருக்கும். அப்புறமா தான் மாறுச்சு. அப்படி இருக்கப்ப இப்போ ஏன் 2026 எடப்பாடி வரமாட்டார், அதிமுக வரமாட்டார்? 24% டிஃபரன்ஸு.
என்டிஏக்கு உங்களுக்கு 5% டிஃபரன்ஸு. சீமான் அருந்ததியர் மேட்டரில் எடப்பாடியை லாக் பண்ணிட்டாரு. பரையர்கள்ட்டையும் தேவேந்திர வேளாளர்கள்ட்டையும். எடப்பாடி மேலும் வாக்கு இழப்பார். சார் நீங்கள் இதில் விஜயை ஏன் கணக்கில் சேர்க்க மாட்டேன்? உங்களுக்கு அவருக்கு எதுவும் பிடிக்கலையா? ஏன்னா அவர் மாஸ் லீடர் இருக்குதுலே ஸ்டாலின் விட உதயநிதி விட இருக்கிற தமிழகத்தில் வர அரசியல் தலைவர் அவர் தான் மாஸ் லீடர். நீ சொல்றீங்களா அந்த கரிஸ்மாட்டிக் லீடர் அவர் தான். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு தானே அதிகமான ஓட்டு விழும். அப்ப எடப்பாடி அப்படின்னா திமுக அப்படின்னா திமுக தெள்ள தெளிவா திமுக எதிர்போட்டு அவரும் பிரிச்சு திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும். இல்ல திமுக அதனால தானே பயப்படுது. எங்க விஜய் நம்மளை பாதிச்சவர், அதனால தானே இப்ப உதயநிதி கொண்டு வந்து நிக்கிறாங்க. நானும் எங்க இதுலயும் இளைஞர் இருக்கிறாங்கன்ட்டு அந்த இதனால தானே அவர் கொண்டு வராங்க. ஜோசப் இல்ல சார், குறிப்பா விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிப்பாரு எல்லாருமே அறுதிட்டு சொல்றாங்க சார். இளைஞர் ஓட்டு அவர் பக்கம் தான் வரும்ன்றது சொல்றாங்க சார். அறுதிட்டு உறுதியாக கூறுறேன், விஜய் ஒன்றும் இல்லை, தூசு. உங்களை மாதிரிப்பட்ட கருத்தெல்லாம் நத்திங்னு காட்டுறதுக்கு தான் மனோ தங்கராஜுங்கிற கிறிஸ்தவரை தூக்கி துரத்திக்கு போட்டுட்டாரு முக ஸ்டாலின். கிறிஸ்டின் ஓட்டு பாஜக RSS எதிர்ப்பில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தானே வரும். விஜய் ஒன்றும் இல்லாமல் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பரிதாபமாக போவார். சித்தி ராதிகாவுக்கும் நாட்டாம சரத்குமாருக்கு இல்லாத கூட்டமாக அந்த லெவலில் போவார்னு ஸ்டாலின் கணக்கிட்டு தான் விஜயை துச்சமாக மதித்து தான் மனோ தங்கராஜை துரத்திக்கு போட்டிருக்காரு. சார் நான் இறுதியாக சொல்லுங்கள் சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்கள். அதுக்குள்ள அதிமுக தன்னை நிலைநிறுத்திக்கினா கரப்ஷன் இருக்கிற ஸ்ட்ரென்தன் பண்ண என்ன செய்யணும் சார்? சார் ஒன்றும் பண்ணாண்டாம் சார். ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறத கேட்டு 23% அதிமுக, 18% NDA, 8% சீமான் எல்லாரும் சேர்ந்தா 49% வாக்கு வரும். முதறிஞர் ராஜாஜி சொல் கேட்டு பெருஞர் அண்ணா பெருந்தகை 67 செயல்பட்ட மாதிரி அவர் காஞ்சிபுரத்திலே தோத்து போனார். கடுமையான லீடிங்கில் தோத்தார். சட்டமன்றத்தில் நின்னா தோக்கடிச்சு விடுவாங்களோன்னு பயந்து மக்களவையில் நின்னார். ராஜாஜி சொன்னதை கேட்டார், 1 to 1 கொண்டு வந்தார். அது காமராஜுக்கு எதிராக அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின் பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. கருத்து குரலுக்கு இது புரியல. விஜய் எல்லாம் சீன்லே இல்லை. பலன் நிரூபிக்காத விஜய். அவர் பலம் நிரூபிக்கிட்டு அப்புறம் அவரை பேசிக்கலாம். விஜயை பற்றி பேசலாம் கற்பனை. அதிமுக 23 பலம் நிரூபிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. NDA 18 பலம் நிரூபிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. 8.2 பலம் நிரூபிச்சனால தான் எலெக்ஷன் கமிஷன் சீமானுக்கு தனி சின்னம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க 3 வரையும் ஒன்று சேர்த்து ஒரு சரியான ஃபார்முலா வச்சு ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய வியூகங்களை கரெக்டாக எடப்பாடியும் கேட்டாருன்னா ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள யதார்த்தமான உண்மை. ரவீந்திரன் துரைசாமி துணிச்சலானவன், நாலேஜ் ஒர்க்கு தெளிவாக பண்ணக்கூடியவன், நேர்மையாக பண்ணக்கூடியவன். ஒரு இஷ்யூ எடுத்தான்னா அந்த இஷ்யூவில் கரெக்டாக நிற்பான். அதை அவன் நிரூபிச்சிருக்கிறான். பெரிய அளவில் நிரூபிக்கிறதுக்கு என்னோட பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்டாருன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அல்லது அவர் பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தையும் இழந்து 24 MLA கூட வராமல் அவர் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். குட்டி கண்ணன் குறித்து வச்சுடுங்க. 26க்கு பிறகு ஏன்ட்ட வந்து கேளுங்க. சரி சார், பார்ப்போம் சார். இன்னும் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லை மக்கள் வேறு எதுவும் அளிக்கிறாங்களேன்ட்டு இன்னும் 18 மாதத்தில் தெரியும். நான் மக்கள்ல இருந்து வந்தவன், மக்களோட இருந்து வந்தவன், ஏசி ரூம் அரசியல் விமர்சனம் குட்டி கண்ணனுக்கே என்ன தெரியும்? அது குட்டி கண்ணன் மனச்சாட்சிக்கே தெரியும். அது சார் ஜெம் டிவிக்காகவும் பொண்ணார நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார். நன்றி குட்டி கண்ணன்.